அமுக்த மால்யதா. இந்த அமுக்த மால்யதானா ஆண்டாள் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றின செய்தியை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதாவது கிருஷ்ணதேவராயர் தெலுங்கில் இயற்றிய ஒரு முக்கியமான காப்பியம்னு சொல்லலாம். இந்த அமுக்த மால்யதா என்பது தெலுங்கு இலக்கியத்தின் தலைச்சிறந்த படைப்புன்னு சொல்கிறாங்க. பெரிய ஆழ்வாருடைய வளர்ப்பு மகள் இருக்காங்கல்ல, அந்த ஆண்டாள், அதை தான் இங்கே வந்து கோதைன்னு கொடுத்துருக்காங்க. ஆண்டாளை பற்றிய செய்தியை தான் அமுக்த மால்யதா சொல்லுதுன்னு நல்லா தெரியுது. இப்போது இந்த இடத்துல ஆண்டாள் ஒரு செயல் செய்வாங்க. என்ன அப்படின்னா, கடவுள் ஸ்ரீ ரங்கநாதருக்கு அணிவிப்பதற்காக தொடுக்கப்பட்ட அந்த மாலையை அவருக்கு சூடுவதற்கு முன்பாகவே இந்த அம்மையார் தனக்கு சூடிக்கொள்வாங்க. இதனால தான் ஆண்டாளுக்கு வந்து சூடி கொடுத்த சுடர்குடின்னு இன்னொரு பேரும் இருக்குது. சரி, அமுக்த மால்யதா அப்படின்னா பொருள் என்னன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அணிந்த பின்னர் கொடுப்பவர்னு சொல்லி பொருள் சொல்கிறாங்க. கிருஷ்ணதேவராயர் அவர் கனவுல வந்து மகாவிஷ்ணுவே சொன்ன மாதிரி சொல்லப்படுது. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய ஆழ்வாருடைய வளர்ப்பு மகளான ஆண்டாளின் சரித்திரத்தை தெலுங்கு மொழியில் எழுது அப்படின்னு மகாவிஷ்ணுவே வந்து கட்டளையிட்டாராம் கனவுல வந்து கிருஷ்ணதேவராயருக்கு. அதன் பிறகுதான் அந்த அமுக்த மால்யதாவை எழுதியிருக்கிறாரு தெலுங்கு மொழியில். கிருஷ்ணதேவராயர் அவர் மேற்கொண்ட அந்த திக்விஜயம் சொல்கிறோம் இல்லையா, சண்டை போடுறது போர், அந்த திக்விஜயத்தை பற்றியும் கூட தகவல்கள் வந்து அமுக்த மால்யதாவில் நம்ம எதிர்பார்க்க முடியும்.